ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம் இன்னைக்கு கும்கி 2 என்கிற அட்வென்ச்சர் டிராமா மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு குட்டி யானை ஒரு குழிக்குள்ளே விழுந்து மாட்டிக்கிடுது. அதை சின்ன பையனாக இருக்கிற படத்தோட ஹீரோ பார்க்குறாரு. உடனே அவர் அந்த யானையை குழியிலிருந்து வெளியே கொண்டு வர முயற்சி பண்ணி வெளியில் கொண்டு வந்துருந்தாரு. இதுக்கப்புறம் அந்த குட்டி யானைக்கும் குட்டி பையனா இருக்கிற ஹீரோவுக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் ஏற்படுது. அதுல இருந்து ஹீரோ அந்த யானைய ரொம்ப நல்லா பாத்துக்கிடுறாரு. அந்த யானையும் ஹீரோ மேல ரொம்ப அன்பா இருக்கு. இப்படி ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இதுக்கப்புறம் ஹீரோவும் வளர்ந்து பெரிய ஆளா ஆகிருந்தாரு. அந்த யானையும் பெரிய யானையா மாறிடுது. இந்த மாதிரி சமயத்துல திடீர்னு ஒரு நாள் அந்த யானை காணாம போயிருது. ஹீரோவும் அந்த யானைய நிறைய இடங்கள்ல தேடி பாக்குறாரு. பட் கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் ஹீரோ காலேஜ் படிக்கிறதுக்காக வெளியூருக்கு போயிருந்தாரு. காலேஜ் படிப்பை முடிச்சுட்டு 5 வருஷம் கழிச்சு ஹீரோ அவரோட ஊருக்கு திரும்ப வரும்போது காணாம போன யானையை பத்தி ஒரு தகவல் கிடைக்குது. அதனால ஹீரோ அந்த யானை இருக்கிற இடத்துக்கு போறாரு. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, ஹீரோவுக்கு அந்த யானை திரும்ப கிடைச்சதா இல்லையா, இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பிளஸ் படத்தோட ஹீரோவுக்கு இது முதல் படமா இருந்தாலும் செம சூப்பரா நடிச்சிருக்காரு. அந்த யானையும் அல்டிமேட்டான பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்திருக்கு. படத்துல ஹீரோவோட கேரக்டர்ல நடிச்ச அந்த சின்ன பையனும் அட்டகாசமா நடிச்சிருக்காரு. இதை தவிர படத்துல நடிச்ச எல்லாருமே அவங்க ரோலை நீட்டா பண்ணிருக்காங்க. படத்துல அந்த சின்ன பையனுக்கும் குட்டி யானைக்குமான பாண்டிங் ரொம்ப அழகா இருக்கு. சினிமாட்டோகிராஃபில அந்த மலைப்பகுதியில உள்ள இயற்கை காட்சிகளை காட்சிப்படுத்திய விதம் ரொம்ப அழகா இருக்கு. அதுலயும் படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு டாப் ஆங்கிள் ஷாட்ல அந்த மலையில இருக்கிற அருவிகளை காட்டியிருப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப அற்புதமா இருக்கு. படத்தோட பிஜிஎம் நல்லா இருக்கு. இந்த படத்தோட மைனஸ் படம் கொஞ்சம் சுலோவா இருக்கு. படத்துல அந்த யானை ஹீரோக்கு கிடைக்குமா கிடைக்காதுங்கிற பரபரப்பு சுத்தமாவே நமக்கு இல்ல. எப்படினாலும் கிடைச்சிருங்கிற ஃபீல் தான் நமக்கு வருது. அதே மாதிரி இந்த படத்தோட கதையும் கிட்டத்தட்ட ஆரவ் நடிச்ச ராஜபீமா படத்தோட கதை மாதிரியே இருக்கிறதுனால படத்தோட கிளைமேக்ஸ நம்ம கணிக்கிற மாதிரி தான் இருக்கு. இதுக்கு முன்னாடி பிரபு சாலமன் டைரக்ட் பண்ண கும்கி 1 மூவில காமெடி, ரொமான்ஸ், டிராமா, எமோஷனல் எல்லாமே கலந்துருக்கும். அதனாலே அந்த படம் பெரிய வெற்றி அடைஞ்சி. பட் அந்த படத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த படத்துல அப்படி எதுவுமே இல்ல. எந்த சீனுமே நம்மளை சுத்தமா கனெக்ட் பண்ணவும் வைக்கல. அதுலயும் ஹீரோவோட ஃப்ரெண்டா நடிச்ச ஆண்ட்ரூஸ் பண்ணக்கூடிய காமெடிலாம் நம்மளை ரொம்பவே கடுப்பேத்துது. படத்துல நிறைய பாட்டு வருது. பட் அதுல ஒரு பாட்டு கூட ரசிக்கிற மாதிரி இல்ல. இந்த படத்தை பிரபு சாலமன் டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்துல மதி, அர்ஜுன் தாஸ், ஸ்ரீதா ராவ் இன்னும் பலர் இந்த படத்தை நடிச்சிருக்காங்க. மொத்தத்துல இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டா ஒரு ஆவரேஜான அட்வென்ச்சர் டிராமா மூவி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.